ஹாய்ங்க, வெல்கம் டு குங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறு கம்பு தோசையும் பீக்கிங்காய் சட்னியும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போது கம்பு தோசைக்கு மாவு அரைக்கிற மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 1 கப்பு நான் கம்பு எடுத்திருக்கேன். இதே அளவு 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1 கப்பு இட்லி அரிசி. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 hours தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவு உளுந்து, 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் இது கூடவே சேர்த்திக்கோங்க. அரிசியும் கம்பு மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. உளுந்து நம்ம மாவாட்டுறதுக்கு 1 hour பிஃபோராக வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும். உளுந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. நான் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி நான் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். இது ஒரு 6 hours ஊறட்டும். அடுத்து நான் எப்படி மாவாட்டணும்னு காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தோம் கம்பு தோசைக்கு. இப்போ உளுந்து நல்லா ஊறிச்சு. எப்பயும் போல் சேம் ப்ரொசீஜர் தாங்க. இட்லி தோசைக்கு நம்ம எப்படி மாவாட்டுவோமோ அதே தான். உளுந்து ஃபஸ்ட்டு கல்லில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா மையா ஆட்டணுன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. உளுந்து பாருங்கள் நல்லா ஆடிடுச்சு, மையா ஆடிடுச்சு. இப்போ இது உளுந்து அள்ளிட்டு அடுத்து அரிசியும் கம்பும் சேர்த்து ஆட்டிக்கலாம். உளுந்து அள்ளியாச்சு. அடுத்து அரிசியும் கம்பும் போட்டுக்கலாம். அரிசியும் கம்பும் நல்லா மஞ்சிருச்சு. இதையும் இப்போ அள்ளி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மாவள்ளி உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு. இது ஓவர் நைட் நல்லா புளிக்கிட்டும். காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. மாவு நல்லா புளிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு காரசாரமான சட்னி பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். கம்பு தோசைக்கு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பீக்கிங்காய் சட்னி தான். அதுக்கு நான் 2 பீக்கிங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீக்கிங்காய் பொடியாக கட் பண்ணியாச்சு. சட்னிக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். வானல் வச்சாச்சு. வானல் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நான் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து வதக்கி காட்டுறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் 3 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, 3 பல்லு பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம். இந்த கடலைப்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிச்சு. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பீக்கிங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. அது நல்லா தண்ணி விட்டு சுருங்கி போகணும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சட்னி அரைக்கணும். நல்லா சுருங்கி வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம் சேர்த்து. சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம கம்பு தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றியாச்சுங்க.
கம்பு தோசை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம சாதாரணமாக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சேஞ்சாக இந்த மாதிரி சாப்பிட்லாம். சில பேர்த்துக்குலாம் வந்து கம்பெல்லாம் ஒத்துக்கல, வயிறு வலிக்குது அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாம் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மாவாட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு 6 ஹவர்ஸ் அரிசியும் கம்பும் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மாவாட்டினதுக்கப்புறம் ஓவர் நைட் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆக விட்டுருக்கோம். ஸோ வயிறுலாம் எதுவும் ரொம்ப வலிக்காது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியான தோசை கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட பீக்கிங்காய் சட்னி. சாப்பிடும்போது இந்த சட்னியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.